ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துல பாணி. இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். பயிற்சி பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கால அளவுங்கிறத விட்டுருவோம். உங்களுடைய பயிற்சியினுடைய வீரியத்தன்மை எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஒரு காரியம், எந்த காரியம் நீங்கள் சிந்திச்சாலுமே அந்த காரியம் துரிதமாக நடக்கும். சரிங்களா? ஸோ ஒரு சில உண்மையின் சம்பவங்களை சொல்லிவிட்டு பின்ன நான் செய்திக்குள்ளே போகிறேன். சரிங்களா? இந்த செய்தியெல்லாம் யார் சொன்னது அப்படின்னு கேட்டால், டாக்டர் ஜோசப் மர்ஃபி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருடைய நூல் த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறதில் அவர் சொல்லியிருக்கார். சரிங்களா? இப்போ செய்தி என்னென்னா, எடுத்துக்காட்டுகள், நிஜ வாழ்வில் நடந்த எடுத்துக்காட்டுகள். சரிங்களா? ஒரு ஆப்ரா சிங்கர், ஆப்ரான்னா தெரியும் இல்லைங்களா? இந்த வெள்ளைக்காரங்க மேடையில் போய் நின்றுட்டு கையை முய்யான்னு கத்திட்டு ஓம்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி அது ஒரு மாதிரி கீச்சு கீச்சுன்னெலாம் கற்றுவாங்க. அதை அப்படியே அவங்க கத்திகிட்டே இருப்பாங்க. அது பாட்டுலாம் சொல்ல முடியாதுங்க, அது கத்தல் கூச்சல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் இனிமையான கூச்சலாக இருக்குன்னு பாருங்களேன். அப்புறம் பின்னாடி எல்லாம் நடிச்சு காட்டிக்கிட்டு இருப்பாங்க ஏதோ ஒன்று. இதுக்கு கூட்டம் கூட்டமாக கூடுவாங்க. ஆப்ரா அப்படிம்பாங்க அதுக்கு பேர். அது இவர் ஒரு ஆப்ரா சிங்கர், இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு ஆப்ரா சிங்கர். ஒரு பேர் என்ரிகோ காருசோ அப்படிங்கிறது தான் இவருடைய பேர். இவர் பார்த்தோம்னா ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போக போகிறாரு. திரை திறக்க போகிறாங்க. சில நிமிடங்களே இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு அந்த மேடை பயம் வந்துடுது. இந்த மேடை பயம் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த தொண்டை பகுதி இருக்கு பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய சதை இதெல்லாம் இப்படி இப்படி இறுகிடுது. இப்போ இறுகினோடனே என்ன ஆயிடுது, இவருக்கு மூச்சு கூட ஓட முடியாத அளவுக்கு அந்த அப்படி படப்படப்படப்படான்னு ஆயிடுறாரு மனுஷன். இவருக்கு என்னடா பண்ணுறது, இப்போ போய் நம்ம பாட்டு வேறு பாடணும், பெர்ஃபார்ம் வேறு பண்ணணும், என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்னால படப்படான்னு ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அவரை மீறி அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது, யார் பார்க்குறா இதெல்லாம் தன்னை மறந்தவரே என்ன கத்துறாருன்னா, என்னுடைய சிறிய நான் என்னுடைய பெரிய நானை கட்டுப்படுத்துகிறேன், இது நடக்கக்கூடாது, என்னுடைய பெரிய நான் தான் வெளியே வரணும், வெளியே போ வெளியே போ வெளியே போ அப்படின்னு கத்துறாராம். அப்போது எல்லாம் சுற்றி இருந்துகிட்டே என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு இவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என்னுடைய சிறிய நான் என்னுடைய பெரிய நானை கட்டுப்படுத்துகிறான், பெரிய நான் தான் உண்மையாலுமே வெளியே வரணும், சிறிய நான் வெளியே போ வெளியே போ வெளியே போன்னு கத்திட்டாராம். அப்படியே அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நின்றுட்டு டக்குன்னு மனுஷன் ஒரு மாதிரி ரெடி ஆகிட்டார். ஸ்க்ரீன் திறந்துட்டாங்க, பாட்டே கிளப்பிட்டார். பாட்டை பாடி கூச்சல், இனிமையான கூச்சல், அதை போட்டு பாட்டை கிளப்பிட்டார் மனுஷன். அப்போது அவர் டாக்டர் ஜோ மர்ஃபி என்ன சொல்கிறார் அந்த இடத்துலன்னா, அவர் சிறிய நான் அப்படின்னு சொல்லக்கூடியது, லிட்டில் மீ அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய விழிப்பு நிலை, கான்ஷியஸ் மைண்டு. த பிக் மீ, பெரிய நான் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா சப்கான்ஷியஸ் மைண்டு. இப்போது இந்த கான்ஷியஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விழிப்பு நிலை தான் என்ன தான் முதலாளியாக இருந்தாலும் கூட, அது முதலாளி தான் இருந்தாலும் கூடங்கிறதெல்லாம் அவன் தான் முதலாளி. இந்த முதலாளி சொல்கிறது தான் வேலைக்காரன் என்றைக்குமே கேட்பான். இந்த வேலைக்காரன் யார்? உள்ளே இருக்கக்கூடிய சப்கான்ஷியஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆழ்மனது. இப்போ இதில் பியூட்டி என்னென்னா, முதலாளியை விட வேலைக்காரன் சக்தி வாய்ந்தவன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வேலைக்காரனை வேலைக்காரனை மட்டுமே வச்சுக்கிட்டு நீ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு முதலாளித்துவத்தோடு நம்ம அப்படியே சுற்றுறோம். வேலைக்காரங்கிட்ட ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று, இன்னொன்று வேலைக்காரனுக்கு சரியான ஒரு ஆர்டர் கட்டளை இட்டோம் அப்படின்னு சொன்னாலும், இது ரெண்டுமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை அபரிமிதமாக மாறிடும். நீங்கள் என்னென்ன அதுதான் எண்ணி பார்க்காதது கூட நடக்கணும்னு சொல்லுவாங்களே, நீங்கள் எண்ணி பார்த்துருப்பீங்க, எண்ணி பார்க்காததெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் எண்ணி பார்த்துருப்பீங்க, அந்த எண்ணி பார்த்தது முழுமையாக நம்பியிருப்பீங்க, கடன் வாழ்க்கை நடந்திருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியா, அந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்க அவங்களுடைய சொந்த ஊரான பஃபலோ, நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பஃபலோ அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு போகிறாங்க. கிறிஸ்மஸ் லீவுக்கு போகிறாங்க. இப்படி போகும்பொழுது ஒரு கடையை இப்படி தாண்டி போகிறாங்க. கடையை தாண்டி போகும்பொழுது பார்க்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு பை ஒன்று இருக்குது, பெண்கள் சுமக்கக்கூடிய அந்த ஒரு பை. அதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு விருப்பம். சரிங்களா? அந்த பேக் இருக்கும் இல்லையா, அது பார்த்தோன்னா ஒரு விருப்பம். ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லி. இது எங்கே போய் கிடைக்க போகுது நமக்கு, இதுதான் அவங்களுடைய முதல்ல மனசில் எண்ணம். இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாதுப்பா. இது சராசரியாக நம்மளுடைய எண்ணம் அதாக தான் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாதுப்பா அப்படின்னு ஒரு எண்ணம். இந்த எண்ணம் உதித்த மேனிக்கே மறு எண்ணம் அவர்களுடைய மனசில் உதிக்குது. என்னென்னா, இவர் டாக்டர் ஜோசப் மர்ஃபியினுடைய ஒரு லெக்சரில் கேட்குறாங்க, என்றைக்குமே ஒரு வாக்கியத்தை, ஒரு சொற்றொடர் அதை நீ சொல்லி முடிக்கிறேன்னா அதை எதிர்மறையான சொல்லோட எதிர்மறையான எண்ணத்தோட முடிக்காத அப்படிங்கிற அந்த ஒரு சொற்றொடர் அவங்களுடைய மனசில் ஞாபகம் வருது. ஜோசப் மர்ஃபி பேசின அந்த பேச்சு இவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்போ டக்குன்னு அவங்கள மாற்றிக்கிறாங்க. என்னால் முடியாதுன்னு நான் ஏன் சொல்லணும், இந்த பை எனக்கு கிடைக்கிதுப்பா, இந்த பை நான் கையில் வச்சுருக்கேன், இதை நான் என்னுடைய தோளில் சுமந்து போகும்போது அதனுடைய உணர்வு எப்படி இருக்குது, ஓகே என்னால் முடியும், எனக்கு இது கிடச்சிருக்கு, எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய மனசில் எண்ணம். எண்ணிட்டு போயிட்டாங்க.
இது நடக்கிற நேரம் அப்போன்னா காலப்பொழுது 10 மணி. சரிங்களா? அப்போ வீட்டுக்கெல்லாம் போயிடுறாங்க. சாயங்காலம் ஆகுது. இரவு 8 மணிக்கு அவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பையன் வந்து வீட்டுக்கு வரான், ஃபியான்சே. ஸோ அந்த பையன் வீட்டுக்கு வரான். வரும்பொழுது அவங்க நினச்ச அந்த பைய வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு பரிசாக கொடுக்குறான். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஹேய், காலையில் 10 மணிக்கு தான் நான் நினச்சேன், என்னடா ராத்திரி 8 மணிக்கே பை கைக்கு வந்துருச்சு அப்படின்னு. அப்போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது ஜோசப் மர்ஃபி கிட்ட அவங்க சொல்கிறாங்க, உண்மையிலுமே ஒரு பொருள் வந்து காசுனால தான் தடைபடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா, அந்த காசு அப்படிங்கிறது எங்கே இருக்குங்கிறத நான் புரிஞ்சுட்டேங்க. இனிமேல் வாழ்க்கையில் நான் எல்லா நேரத்துலையுமே சாதனையில் மட்டும்தான் இருப்பேன்ட்டு. அவங்க காசுங்கிறது எங்கே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், இது கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பையன்கிட்ட இருக்குது அப்படின்னா, இல்லை, இந்த அண்டம் அப்படிங்கிற மாபெரும் சக்திகிட்டு இருக்குது. இது காசு மட்டும் இல்லை, அவங்க எடுத்துக்காட்டாக சொன்னது அப்படி. என்ன நினச்சாலும் இந்த அண்டங்கிற மாபெரும் ஒரு சக்தி நமக்கு வந்து அதை செஞ்சு கொடுக்கும். அந்த அண்டங்கிற மாபெரும் சக்தி கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உண்டான வழி என்னென்னா நம்மளுடைய ஆழ்மனது தான். இந்த ஆழ்மனதை வேலை செய்ய வைக்கக்கூடியது எதுன்னா நம்மளுடைய விழிப்பு நிலை தான். இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஒரு 75 மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி பேர குழந்தை வரைக்கும் எடுத்துட்டாங்க. இருந்தாலுமே வெள்ளைக்காரங்க ஒன்றும் அப்பா அம்மா கூட இருக்க போகிறதில்ல இல்லையா? இவங்க வந்து தனியாக அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களுடைய மனசில் ஒரு எண்ணம் உதிக்குது, நமக்கும் கால கடைசி ஒரு ஒரு ஆண் துணை அப்படிங்கிறவங்க நம்ம கூட இருந்ததுன்னா, யாராவது ஒருத்தர் கடைசி காலத்தில் கூட இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு. நம்ம ஊரில் இது வழக்கம் கிடையாது, அவங்க ஊரில் இதெல்லாம் வழக்கம், சராசரியாக நடக்கக்கூடியது தான். அப்போது அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, நல்ல ஒரு பண்பாளனாகவும் நல்ல ஒரு மனிதனாகவும் ஆன்மீக நிலையில் அவர்கள் வந்து ஒரு விருப்பமும் முன்னேற்றமும் கொண்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அந்த கடைசி காலமும் நல்லபடியாக போகும் அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு எண்ணம். 2 வாரம் இந்த எண்ணத்தை மனசில் வச்சுக்கிறாங்க. 2 வாரம் கழியும் பொழுது ஒரு மருந்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிட்டையர்டு ஃபார்மசிஸ்ட் அவர் கூட இவங்களுக்கு ஒரு தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அடுத்த ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே அவங்க வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சொல்ல தேர் ஹாப்பி. உடனே அவங்க இங்கிலாந்துக்கு வந்து ஹனிமூன் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கடன்னு அடுத்த ஒரு வாரங்களுக்குள்ளே நடந்த ஒரு நிகழ்வு. இந்த ஒரு நிகழ்வு வந்து டாக்டர் ஜோசப் மர்ஃபிக்கு இவங்க கடிதாசி போட்டு எழுதுகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் இதில் கேட்டதை நான் இப்படி பயிற்சி பண்ணேன், இதெல்லாம் நடக்குது, என்னுடைய கணவர் கூட நான் வந்து இந்த மாதிரி இங்கிலாண்டுக்கு இதுக்கு போயிட்டுருக்கேன், ஹனிமூன் போயிட்டுருக்கேன். 75 மதிக்கத்தக்க பெண் எழுதுகிறாங்க. அப்போ வயது வரும்போது இந்த இடத்துல முக்கியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு காஃபி குடித்தா தூங்குற நேரம் காஃபி குடித்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு காலையில் 3 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருப்பா அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்களேன். இதை சொல்கிறது யாருன்னா நம்மளுடைய விழிப்பு நிலை சொல்லுது. ஆழ் மனசு சரின்னு கேட்டுக்கும். நீ காப்பி குடிராசு குடி அப்படின்னு கேட்டுக்கும். 3 மணிக்கு பெல் அடித்த மாதிரி, டேய் இதனடா சொன்னேன், காப்பி குடிச்ச 3 மணிக்கு எந்திரிச்சு ஒரு மிதி எந்திரிற மேலே அப்படின்னு நம்மளுடைய விழிப்பு நிலையை ஆழ் மனசு சப்கான்ஷியஸ் கான்ஷியஸை எழுப்பி விட்டுரும். நீ தானடா சொன்ன எந்திரிற மேலே அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறது, கொட்டான்னு முடிச்சுட்டே உட்காந்துருக்க வேண்டியது தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு உணவு பிடிக்கல அப்படிங்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை சுற்றி ஏதோ ஒரு வகையில் அந்த உணவு உங்கள்கிட்ட வந்தே சேரும். இது உணவு மட்டும் இல்லைங்க, எதாக இருந்தாலும் சரி. இப்போது அதை வேறு வழி இல்லாமல் சாப்பிட்ணுங்கிற ஒரு சூழல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களோட உடலுக்கு ஒவ்வாமையை கொண்டு வந்து நிறுத்திடும். இப்போ அந்த பிரச்சனை உணவுனால் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க, பிரச்சனை உணவுனால் இல்லை. ஏன்னா அந்த உணவுங்கிறது வந்து பிறருக்கும் நல்ல, அவங்களும் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, நமக்கு ஏன் ஆகுதுன்னா என்னுடைய விழிப்பு நிலை என்ன சொல்லுது, இது அது நல்லா இல்லை அப்படிங்கிறான். ஆள் மனசு வாங்கிக்கும். அப்போ அந்த ஏன்னு சொல்கிறதையும் இவன் வலுக்கட்டாயமாக திங்கிறானே, இவனுக்கு தான் அது பிடிக்காதுன்னு சொன்னானே, ஒவ்வாதது ஏன் உள்ளதல்ற, போ அது சீக்கிரம் கொண்டு போய் நிறுத்து, அட்டி பலார். இப்படி தாங்க நம்மளுடைய கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸுக்குள்ளே கான்ட்ரடிக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது ஒன்றா தள்ளி போகுது, இல்லை எட்டாக்கணியாக நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் துன்பம்னு இப்படியே இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது ஒரு கப்பல் ஓட்டுற அந்த கேப்டன் அவர் இருக்கார். அதில் அவர் சொன்னால் இதில் வேலைகள் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லைங்களா, அப்படி தானே ஒரு கப்பல் வேலை செய்யுது. இப்போது அந்த கேப்டன் என்ன சொன்னாலும் அந்த இதில் வேலை செய்யக்கூடியவங்க வேலை செய்வாங்க, அவ்வளோதான். வேலை செய்கிறவனுக்கு எங்கே போகிறோம் எப்படி போகிறோம் எதுவுமே தெரியாது. முதலாளி சொன்னார், நான் செய்கிறேன், அவ்வளோ மட்டும்தான் எனக்கு தெரியும். அவர் என்ன சொன்னாலும் செய்வேன். ஏன், அவர் வண்டி நல்லா ஓட்டி வருங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. அதனால அவர் என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு தான் எனக்கு கட்டளை. அவர் சொன்னால் நான் செய்வேங்க, அவ்வளோதான். அவன் பாட்டுக்கு என்ன வேலையும் சொன்னமோ செஞ்சுக்கிட்டே இருப்பான். இவன் தப்பாக வண்டியை கொண்டு போய் விட்டு எங்கேயாவது ஐசி மேலே விட்டானாலும் இல்லை எங்கேயாவது அலைக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தினானாலும் செத்தாப்புறம் எல்லாம் சாக வேண்டியது தான் இல்லைங்களா. இதுதான் நம்மளுடைய மனித வாழ்வு. அதைத்தான் அப்படியே அங்கே ஒரு கப்பலையும் ஒரு கேப்டன். இப்போ இந்த கப்பல் கேப்டன் யார் தெரியுங்களா, கப்பலுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை.
கேப்டன்கிறது தான் நம்மளுடைய விழிப்பு நிலை, கான்ஷியஸ்னஸ். இந்த இதர வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பாருங்க, மாலுமிகள்லாம், அவங்க தான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ், ஆள் மனசுன்னு சொல்கிறது. இந்த கேப்டனு இந்த வாழ்க்கைங்கிற வண்டியை சரியாக ஓட்டிட்டான்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. வேலைக்காரன் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அவங்க இந்த கேப்டன் வந்து தப்பாக கட்டளை கொடுத்தாலும் சரி, சரியான கட்டளை கொடுத்தாலும் சரி, அதை பற்றி வேலைக்காரனுக்கு சரி, அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேங்க அப்படின்னு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். இடியாப்பம் சத்தம் கேட்குது அது. அப்படித்தான் ஆகிப்போயிடும் நம்மளுடைய வாழ்க்கை. ஒழுக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி இடியாப்ப சிக்கலில் தான் போய் நின்றோம். சரிங்களா? என்னென்னா நம்மளுடைய எண்ணம் இது ப்ராக்டிக்கலாக டாக்டர் ஜோ டிஸ்பென்சா சொல்கிறது தான். நம்முடைய பிகமிங் சூப்பர் நேச்சுரல், அதுக்கப்புறம் என்ன பிரேக்கிங் தி ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப், அதில் பார்க்குற மாதிரி உங்களுடைய எண்ணம் உணர்வோடு கூடணும். மாற்று கருத்து இல்லாமல், இவர் வேறு இடியாப்பக்காரரு, மாற்று கருத்து இல்லாமல் ஒருநிலைப்பட்ட எண்ணமாக இருக்கணும். எனக்கு இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அது நடந்துருச்சு, அது நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும். ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், நான் இப்போ தான் காலேஜ் படிக்கிறேன், எனக்கு 50,000 சம்பளம் கிடைக்கும்னா அந்த 50,000 1 லட்சமாக மாற்றினா என்ன பண்ணணும், நான் இன்னொரு 50-60 வருஷத்துக்கு அப்புறம் என்ன, ஏன் அவ்வளோ 50-60 வருஷத்துக்கு அப்புறம், இப்போது நான் வேணுங்கிறத வந்து வேணும்னு நினச்சா போதும் இல்லை, ஏன் 50-60 வருஷம் நினைக்கலாங்க, அதில் தப்பு இல்லை. படிப்படியாக கை வைக்கிறது, அகலக்கால் வைக்கிறதுல பயன் இல்லை. அப்போ என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முதல்ல உட்காந்து சிந்திங்க. இப்போ என்ன வேணும் நமக்கு, அதை முதல்ல சிந்திங்க. இப்போதைக்கு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சிந்திங்க. அந்த இப்போதைக்கு என்ன வேணுமோ அதை முதல்ல கேளுங்க. இப்போ கேட்குறது அப்படின்னு சொன்னால் என்ன, அந்த பொருள் உங்ககிட்ட, அது பொருளோ இல்லை உறவோ எதாக இருந்தாலும் சரி, அந்த பொருளோ உறவோ உங்கள் கூட இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி மனமகிழ்ச்சியோடு இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் முற்றிலுமாக அதை உணரணும். முதல்ல அந்த உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கூடும் பொழுது நீங்கள் அதனோடவே உங்களுடைய வாழ்க்கையை பிணைக்கும் பொழுது இந்த அண்டம் பார்க்கும், டேய் இவன் என்னடாவன், இவங்கிட்ட இது இல்லவே இல்லை, இருக்கிற மாதிரி இவன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், அப்படியா சரி கொடுத்துருப்பா அப்படின்னு கொடுத்துரும். இதுதாங்க உண்மைங்க, இது நடக்குது. அப்போது ஆழ்மனசை விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படியே கரெக்டாக கொண்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் நம்மளுடைய சித்த பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க, திருவருளை கண்டேன், அவங்க காணுவதற்கு முன்னதாகவே அந்த உணர்ச்சி எல்லாம் அப்படி மேலிடும் பொழுது அவர்கள் முழுமையாகவே உணர்ந்ததாகவும் முழுமையாகவே கண்டதாகவும் இது பண்ணுவாங்க. அப்போ அதனோடவே அவங்க அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் டக்குன்னு அப்படி கிளிக் ஆகும், அவ்வளோதான், அந்த திருவருளை கண்டேன், அவ்வளோதான், அவங்க சமாதி கொண்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் கண்டேன் திருக்காட்சியை கண்டேன் அதுலேயே இருப்பாங்க. அந்த உணர்வு மேலிட இன்னும் கண்டேன், இன்னும் மகிழ்ச்சி, அதை அதெல்லாம் பாடல்கள் படிக்கும்போது நமக்கு புரியும் அவர்கள் அந்த மகிழ்ச்சியை எப்படி வெளியே கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லா நிலைகளிலுமே, இந்த உலக வாழ்விலிருந்து பிறவா நிலை அடையக்கூடியது வரைக்கும் எல்லா நிலைகளுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நம்மக்கிட்ட வந்துருச்சு, அதனோடு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முழுமையான என்ன உணர்வோடவே நம்மளுடைய வாழ்க்கையை சரியாக பயணிக்கணும். சந்தேகம் அப்படிங்கிறதோ, பயம், வேறு எந்த விதமான மாற்று உணர்வுகள் அப்படிங்கிறத வந்து உள்ளே கொண்டே வராமல் நம்ம சரியான பாதையில் பயணிக்கணும். ஒரே மனோநிலையோட பாசிட்டிவிட்டி மட்டும்தான். ஸோ லா ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது என்ன, லா ஆஃப் பிலீஃப். நீங்கள் நம்புறது என்னவோ அதுதான் உண்மையாலுமே நடக்கும், மற்றபடி வேறு எதுவுமே நடக்க போகிறதில்ல. நீங்கள் ஆழமாக என்ன நம்புறீங்களோ அது வாயார வந்து நான் நல்லா இருக்கேன் ஆனால் உள்மனசு சொல்லும் வேறு மாதிரி. அப்போ உள்மனசு என்ன நம்புதோ அது மட்டும்தான் அங்கே நடக்கும். அப்போ நீங்கள் நல்லா இருக்கேன்னு சொல்கிறது வெறும் வாயால் இல்லை, உள்மனசுலேருந்து நல்லா இருக்கேன்னு வரணும். அதுக்கு தான் சக்தி அதிகம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கு. ஸோ லா ஆஃப் லைஃப் இஸ் லா ஆஃப் பிலீஃப். நம்பிக்கை என்னவோ அது, அதனால தான் சொல்லுவாங்க இறைவனை நம்பு திருக்காட்சி கிடைக்கும் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த செய்தியை உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்துங்க. சரிங்களா? கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது கிடையாது. கால அளவெல்லாம் இது பண்ணுவேன், எப்போ பயிற்சி பண்ணோம், எப்போ வேணாலும் பயிற்சி பண்ணுங்கள். நாள் பூரா 24 மணி நேரமும் 7 நாள் 365 நாள் உங்ககிட்ட இருக்குது. எல்லா நேரத்துலையும் பயிற்சி பண்ணுங்க. பட் டோன்ட் கெட் அப்சஸ்ட். அது பின்னாடியே வேணும் அப்படி ஓடாதீங்க. அந்த ஒரு இலகுவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அதை அப்படியே முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே இருந்துட்டு தென் உங்களுடைய சராசரி பொழப்பு அப்படி பார்க்குறக்கு போங்க. அந்த கேப் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து அதை அந்த உணர்வை கொண்டு வந்து நிறுத்திட்டிங்கன்னா போதும். சரிதானுங்களே? டன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நிலத்தில் நன்றி. வணக்கம்.